Hi, this is Arya. Please subscribe to Dr. City. தூய கல்ச்செக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். ராக்ஸ்டார்ன்றது அவர் தான் ஆக்சுவலாக அந்த ஷோவில் பொறுத்த வரைக்கும் அந்த அன்னைக்கு டிக்கெட் கேன்சல் பண்ணி அடுத்த நாள் அவரு காசு போட்டு டிக்கெட் போட்டு கொடுத்தார். சரி புள்ளினங்கால் ஒருத்தர் நான் பாடிட்டு கச்சேரியில் பாடிட்டு கீழே இறங்குறேன் சார் அதே மாதிரி பாடிட்டு நம்ம சித்து ஸ்ரீராம் சார் அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற அக்கா உனக்காக நான் 7 வருஷம் ஜெயிலில் இருந்தேக்கா எனக்கு எப்படி ராஜாக்க தெரியுமாக்கா எட்டி வரைக்கும் நிற்காங்க. ராதாவுடைய ஃபாதரா வருவார். ஆமா எனக்கு ஒரு உபதவி ஆகணும் சாமி அப்படி நான் ஒரு 10 பேர்கிட்ட போட்டு கொடுத்தாரு. 10 பேரை வந்து என்னோட புள்ளினங்காலுடைய ஃபேன்ஸ் அவங்க எல்லாம் பேசி ஏற்பாடு பண்ணி என்னை லண்டன்லேயே கூப்பிட்டு போனாங்க. அவருடைய என்ன சொல்றது என்னுடைய ஆன்மீக குருவே அவங்க தான். அவங்க தான் நிறைய சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்லா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்டிப்பாவையின்றி 7 ஸ்வரம் தான் பாடுமோ. ஹாய் வணக்கம், நான் ஒரு பேச்சாளர் தாப்பா பாக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டாக்ஸ் ஆஃப் சினிமா. டாக்ஸ் ஆஃப் சினிமா பார்த்த நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நமக்குள்ளே இப்போ பாபா பாக்கியா சார் இருக்காரு. திரும்ப ஒரு டாக்ஸ் ஆஃப் சினிமா இன்டர்வியூக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ எதுக்காக நம்ம இந்த இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக் ஸ்டார் அப்படி ஸ்டார்ட் டு ராக் ஸ்டார் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பயங்கர நிறுத்தனமா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஜீ தமிழ்ல. ஸோ இதை நம்ம இனிமேல் டெய்லி நம்ம டிவியில பார்க்கலாம், டெய்லி பார்த்து ரசிக்கலாம் அவரோட பாடல்கள் எல்லாம். ஸோ அதை பத்தி நம்ம நிறைய பேச போறோம். வணக்கம் சார். இந்த கெட்டத்துல தான் அவங்க எங்க போனா நம்ம பாக்குறோம். வேற கெட்டத்துல அப்புறம் யாருன்னு தெரியல சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி. குறிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ் இருந்தீங்க, சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அண்ட் நம்ம ஸ்டார்ட் டு ராக் ஸ்டார் ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. எஸ் டிஎஸ்பி சார் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நிறைய சாருக்கு ட்ராக்ஸ் எல்லாம் பாட போவோம். அப்போ பழக்கம். அதே மாதிரி அவர் நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணுவார் இல்லைங்களா? அப்போ டான்ஸ் எல்லாம் ஆடுவார். ஆமாம், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு. ஸோ ராக் ஸ்டார்ன்றது அவர் தான் ஆக்சுவலாக அந்த ஷோவில் பொறுத்த வரைக்கும். சரி, அவர் மாதிரி ஆபத்துக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. சூப்பர் சூப்பர். அண்ட் இந்த ப்ரோக்ராம் கமிட் பண்றப்போ நீங்க பொதுவாகவே வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். பாடல்கள் தான் நீங்க அடிக்கடி பாட வேண்டியது இருக்கும், நிறைய இடத்துக்கு போய் நிறைய படங்கள்ல பாட வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 6 மாசம் வந்து கொஞ்சம் டைட்டா ஆயிடுவீங்க. இந்த மாதிரி ஷோக்கு வரப்போ ரொம்ப டைட் ஆயிடுவீங்க. எதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த ஷோல நீங்க கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க சார்? அதாவது என்னதான் நம்ம படத்துல பாடினாலும் நம்மளுடைய முகங்கள் வந்து மக்களுக்கு தெரியல. பாம்பா பாக்கியா பாடிட்டாருன்றது தெரியும், யார் அவரு அப்படின்ட்டு தெரியல. ஸோ அது வந்து நம்ம தெரியப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி டிவியில வந்தால் தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு இது நிலை. ஸோ அதனால இதில் கலந்துக்கிட்டேன். சரி, நம்ம ஃபேஸ் தெரியட்டோம் வெளியில அப்படின்ட்டு. நீங்க ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் கதை கேள்விப்பாடு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அந்த பாட்டு, அந்த மீனிங்ஃபுல்லான பாட்டு, அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறமா நம்ம சொல்லவே வேணாம், புள்ளினங்கால் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அந்த படத்துல 2.0 எனக்கு தெரிஞ்ச ஒரே பாட்டுன்னா அந்த ஒரு பாட்டு தான். இன்னொரு பாட்டு இருக்கு, அது பேர் கூட தெரியல. இந்த பாட்டு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. அப்புறம் சித்தாங்க பிகில்ல அந்த சாங், அது எப்படி சார் அந்த பாட்டு நீங்க தான் பாட்டீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சுதா? நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ஒரு சந்தேகம் இருந்துச்சு, யார் வாய்ஸ் இது ரொம்ப நம்ம கேட்காத மாதிரி இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆக்சுவலாக நான் ஆஸ்திரேலியா கிளம்பிட்டு இருக்கேன். சரி, அப்போது சார் ஃபோன் பண்ண சாருக்கு இதுலேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது பாடணும் அப்படின்ட்டு. அப்படின்ட்டு நான் ஆஸ்திரேலியா போகிறேன், நான் பாட முடியாதியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ சார் அவர் அந்த இன்ஜினியர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஏன் அவன் மிஸ் பண்ணுறான் அந்த பாட்டை, இந்த பாட்டை அவனுக்கு சப்போஸ் வேறு எதனா ஒரு டைமென்ஷன் கொடுக்குறேன், வேற ஒரு புகழ் கொடுக்கலாம், ஏன் மிஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு அவரு கேர் எடுத்து அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அன்னைக்கு டிக்கெட் கேன்சல் பண்ணி அடுத்த நாள் அவரு காசு போட்டு டிக்கெட் போட்டு கொடுத்தாரு. யாருங்க அந்த மனசு வரும்? ஸோ அந்த மாதிரி மனசுல உயர்ந்த அந்த பாடலுடைய அவுட் வந்து எப்போ சார் பார்த்தீங்க? அப்பவே பார்த்துட்டீங்களா? இல்லை, பாடும்போதே சீன்ஸ் பின்னாடி போயிட்டே இருந்தது. அப்போ அந்த சீன் பார்க்கும்போது விஜய் சார் அழுகுறாரு, அவங்க அப்பாவை கொடுத்துருக்காங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஆக்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. இந்த சாங்குடைய இதுவும் ரொம்ப பெரிய ஒரு இதுவாக இருந்துச்சு. அந்த டியூன் தான் மெயின் உங்களுக்கு. ஸோ பார்த்தோன்னே எனக்கு அழுது தான் பாடுறேன் ஆக்சுவலாக. அந்த அளவுக்கு இருந்துச்சு.
ஏன்னா சார் இப்போ பார்க்கும்போது அந்த பாட்டு வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது. உங்க வாய்ஸும் சரி, அந்த புலிதங்கால் பாட்டுலாம் அவ்வளவு எமோஷனா கனெக்ட் ஆயிருக்குன்னா அந்த வரிகளை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பார்த்தோம் பாடணும்லாம் முடியாது. ரஹ்மான் சாருடைய கம்போசிஷன் வேற. அதுக்கு நீங்க வந்து எப்படி சார் நீங்க ப்ரிப்பேர் ஆவீங்க? ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு பாடல் இல்லைன்னா இந்த பாட்டு வந்து மிகப்பெரியட்டா போதுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கணும். அதை நீங்க எப்படி பண்ணிப்பீங்க? அது பயத்தில் தானா வந்துடும். ஆக்சுவலாக ரஹ்மான் சாரை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு நடுக்கம் வந்துடும். இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஆள், இவ்வளோ லெஜெண்ட், அவர் இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்படி அவரை பார்த்த உடனே நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். சில அதே மாதிரி அவரும் பயங்கர என்கரேஜ் பண்ணுவோம். ஒரு லைனு தப்பாக பாடினா கூட ஓகே நல்லா தான் இருக்கு, ஆனால் ஒன்பது ஒரு போயிடலாம் அப்படின்னாரு. அதே மாதிரி சூப்பர்யா, செமையா பாட்டியா அப்படி சொல்லுவாங்க. நல்லா பாடிக்க மாட்டோம், நம்மளை என்கரேஜ் பண்ணுறாரு அந்த மாதிரி. அவ்வளோ ஸ்வீட்டான. ஆமாம், ஐயோ ரொம்ப அந்த என்கரேஜ்மெண்ட் இருந்தாலே தானா வந்து உங்களுக்கு அந்த இது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நம்ம பாடிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு அதானே, நம்ம குழந்தைலேருந்து அதானே. இப்போ நம்ம டீச்சருக்கு வந்து நம்மளை திட்டினாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதே தட்டி கொடுத்தாங்கன்னா பா சூப்பரா படிக்கிறப்பா, இன்னும் நல்லா படி அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு எனர்ஜி ஆகிடும். அந்த மாதிரி சார் என்ன ஒரு எப்பயாவது ஒரு அட்வைஸ் சொல்லுவாரு, இல்லைன்னா வந்து பொதுவாக சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க. லைக் எப்படி சொல்லுவாங்கன்னா, நல்லா பண்றது இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அமைதியாக சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாரு, ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு, அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சொல்லியிருக்காரு. அது என்னன்னா என்கிட்ட சொல்ல, பட் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது இந்த எந்த ஒரு தலகணத்தையும் நம்ம மேலே தூக்கி வச்சுக்கூடாதையா, வெயிட் ஆகிடும், தலகணம் ஆகிடும், கடவுள்கிட்ட விட்டுறணும் அந்த அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி. அதுதான் எங்களுடைய தாரக மந்திரமே அதுதான். ஏன்னா அது நம்ம தலை தூக்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தான் அது பாதிச்சேன். ஆமாம். ஸோ அதை கடவுள்கிட்ட விட்டா நீ தான் அதை சுமக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு அட்வைஸு. அதே மாதிரி நிறைய சொல்லுவார். நிறைய நீ பாடும்போது நல்லா பாடியா, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாரு, எங்கே போனாலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு பிரைட்டாக அப்படியே சோர்ந்தெல்லாம் உட்காராத, நல்லா பிரைட்டாக பாடு, எல்லாமே சூப்பராக வரும் உனக்கு, உங்கள் வாய்ஸ்லேயே இருக்கியா அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் வந்து நிறைய இடத்துக்கு வெளியெல்லாம் போயிருக்கீங்க. உங்கள் பாட்டை வந்து வேற யாராவது ஒருத்தர் நீங்கள் தான் பாடுங்கன்னு தெரியாமல் கேட்டுட்டு நல்லா இருக்குல்ல இந்த பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. புள்ளினங்கால் ஒருத்தர் நான் பாடிட்டு கச்சேரியில் பாடிட்டு கீழே இறங்குறேன், சார் அதே மாதிரி பாடுங்க, அதே அந்த சிங்கர் பாடி இந்த மாதிரியே பாடுறீங்க சார், எப்படி சார் ரெப்புடேஷனில் பாடுறீங்க அப்படின்னு. இல்லை சார் நான் சார் பாடினேன் படத்துக்கு நான் அப்படின்னு சொல்லி அவர் புரிய வைக்கிறதுக்குள்ள. ஸோ எதுக்காகனா இப்போ அவருக்கு தெரியல பார்த்தீங்களா. ஸோ இந்த ராக் ஸ்டாருக்கு வர்றதுக்கு காரணமே அதான், நிறைய பேருக்கு தெரியணும். பேம்பா பாக்கியானா யாரும் தெரியும் தான் இந்த ஷோக்கே வரும். இந்த ஒரு எபிசோட்லேயே வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து நிறைய டெய்லி ஃபோன் பண்ணுறாங்க, சார் இந்த பஸ் ஸ்டாண்டில் உங்கள் ஃபோட்டோ பார்த்தேன் அப்படின்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ராக் ஸ்டார் ப்ரோக்ராம்ல ஆல்ரெடி ஒரு கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு வந்து அதில் ஒரு ராக் ஸ்டாரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருமே வெரி டேலண்டட் ஆல்ரெடி மக்களுக்கு அறிமுகமானவர்கள் இப்போ வந்து திரையில வர்றாங்க. அப்படிங்கிறப்போ வந்து அந்த காம்படிஷனே வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அண்ட் மோரோவர் டிஎஸ்பி சார் வந்து அதை இது பண்றாங்க. மனோ சார் இவங்கெல்லாம் இருக்காங்க, ஸ்ரீனி சார் இருக்காங்க. மனோ சார் ஸ்ரீனி சார் வந்து என்ன சொன்னாங்க, எப்படி இவங்க சொன்னாங்க? இல்லை அவங்க சொன்னாங்க, நீங்கள் பாடுறதை நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் நல்லா பாடுவீங்கன்றது. ஏன்னா நாங்கள் ராவணன் பாடும்போது ஸ்ரீனிவாஸ் சார் தான் டேக்கே எடுத்தார். ஆமாம். ஸோ அந்த மாதிரி எங்களோட வாய்ஸ் இல்லை, நாங்கள் எப்படி பாடுவோம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு தெரியும், பட் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பாடுறதை கேட்டு என்ஜாய் பண்ணால் தான் வந்துருக்கோம், உங்களை ஜட்ஜ் பண்ணவே நாங்கள் வரல அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக விஷயம். அண்ட் இதில் ஆல்ரெடி பாடிட்டு இருக்கக்கூடிய பாடல்கள் நிறைய பேர், ராகுல் பிரதர், ரஞ்சித் இருக்காங்க, நம்ம சின்ன பொண்ணு இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து எப்படி அது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க, அந்த சர்க்கிள் வந்துருச்சா? ஆமாம்மா, ஏற்கனவே. ஏன்னா இப்போ ரஞ்சித் சார் கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், சார் ராட்டி நான் நிறைய உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் உங்களோட ரசிகன் நான், எனக்கு எவ்வளோ பாட்டு உங்களுக்கு நிறைய கேட்டிருக்கோம். நான் சொன்னேன், அந்த மாதிரி நான் தான் சார் சின்ன பையன், உங்கள் செட்லேயே நான் தான் சின்ன பையன், நான் தான் புதுசாக பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சுட்டாரு.
அந்த மாதிரி நிறைய இப்போ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சரி. நல்லா சூப்பரா. நீங்க வந்து இப்போ உங்களுடைய பாடல்கள் நீங்க நிறைய கேட்பீங்க. இப்போ வேற ஒரு சிங்கர் வந்து சூப்பரா ஏதோ ஒரு விஷயத்துல பாடியிருப்பாங்க, வேற ஒரு பாடல்ல ஏதாவது ஒரு விஷயம், அது நீங்க விரும்பி கேட்கக்கூடிய ஒரு பாடல், அப்படி ஒரு பாடல்ல எந்த பாட்டு, யார் பாடினது? நம்ம சித்து ஸ்ரீராம் சார். அவரு அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற, அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற. அந்த ஸ்லாங்ல இருக்குல்ல, நீங்க யூஸ் பண்ற அந்த ஸ்லாங் மாதிரி இருக்கு, அது ஒரு அருமையான பாட்டு. உங்களை வந்து நீ வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல பாடணும்பா, நீ வந்து இந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்னா எங்க அம்மா தான் சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா, அம்மா தான் ரொம்ப இது பண்ணுவாங்க. நிறைய சப்போஸ் நான் எதனா மிஸ்டேக் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க பழைய சாங்ஸ் எல்லாம். அவங்க பாடுங்க. ஆமாம், அவங்க ஓரளவுக்கு பாடுவாங்க. அம்மாவும் சரி அப்பாவும் சரி 2 பேரும் பாடுவாங்க. எதனா தப்பு மிஸ்டேக் எதனா தான் சொல்லுவாங்க, சொல்லி இது அது எப்படி வரும் அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர். அம்மாட்ட தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறீங்க. ஆமாம், ரொம்ப இருக்கு. அண்ட் ராக் ஸ்டார் ப்ரோக்ராம் ஒரு மிகப்பெரிய வெற்றி ப்ரோக்ராமாக அமைப்பதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் காம்படிஷன் அப்படின்னு வர்றப்போ எல்லாருமே அவங்களோட திறமையை வந்து ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த இதில் நீங்கள் அடுத்து என்ன மாதிரியான திறமைகள்லாம் நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரியான சாங்ஸ்லாம் நாங்கள் நீங்கள் பாடுவீங்கன்னு எதிர்பார்க்கலாம்? எல்லா சாங்ஸுமே பாட போகிறோம். ஏன்னா இதுதான் கிடையாது. ஏன்னா இது நான் பாட மாட்டோம், இது எங்களுக்கு வராது அப்படிலாம் அவங்க சொல்ல முடியாது. எந்த பாட்டை அவங்க கேட்குறாங்களோ உடனே டக்குன்னு எடுத்து பாடணும், அவ்வளோதான். அதுதான் எங்களோட வேலை. இன்னொன்று என்னன்னா, இது வந்து ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன். இது ஒன்லி போட்டி மட்டுமே தான் இருக்குமே தவிர பொறாம இருக்காது. இப்படின்னா அப்படி பாடுறாங்க அப்படிலாம் இல்லை. எல்லாருமே ஒரே சிங்கர்ஸ் தான், எல்லாருமே ஒரே ஆனந்தம். சூப்பர். இந்த ப்ரோக்ராம்ல எப்படி இருந்தாலும் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து காம்படிஷன் நிறைய வரும். ஆனால் அந்த காம்படிஷன் நம்ம சொல்லும் போது அட் சேம் டைம் ஹெல்த்தியான காம்படிஷன், அதுக்கு ஓட்டு வந்து மக்கள்கிட்ட இருந்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு நமக்கு எல்லாருக்கும் இன்னும் நிறைய பாடணும் அப்படின்னு ஒரு விஷயமா இருக்கும். அதை நீங்க எப்படி பாருங்க, மக்கள் வந்து உங்களுக்கு இப்போ ஓட்டு போட போறாங்க நீங்க பாடி. ஏன்னா நம்ம சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி இடத்துல நம்ம பார்த்துருவோம், புதுசா வரவங்க மேல பாடி வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு சிங்கராக நீங்க போறப்போ உங்களுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு பயம் மாதிரி இருக்கா? கண்டிப்பா பயம்னு இல்லை, ஆனா ஒரு இது இருக்கு. ஏன்னா மக்கள் ஓட்டு போடணுமே அப்படின்றதுக்காக நம்ம உழைக்கணும் அப்படின்ற ஒரு அந்த பயம் மட்டும் இருக்கு. கண்டிப்பா போடுவாங்க மக்கள். நல்ல மனசு அவங்களாம் ஏத்துக்கிட்டதுனால தான் நாங்கள் சிங்கரா இருக்கோம். பாக்கியா வந்து ஏதாவது கம்போசர் கிட்ட இந்த பாட்டு நான் கண்டிப்பா பாடியா அவங்க ஒரு பாட்டா நான் அவர்கிட்ட பாடணும்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கம்போசர் ஆல்ரெடி ரமன் சார் இருக்காரு. அவர்கிட்ட நீங்க எப்பனாலும் நீங்க போய் பாடணும், அது வந்து உங்களுக்கு அவரு ஒரு இதா குருவாவே அது ஆயிட்டாரு. அவரை தாண்டி வேற யாராவது கம்போசர்ஸ்? அதான் நான் முன்னாடி சொன்ன இமான் சார், எல்லாருமே இமான் சார் மட்டும் இல்லை, நான் யார்கிட்ட பாடலையோ எல்லார்ட்டையும் பாடணும்னு ஒரு ஆசை. உங்களுக்கு சிங்கர்ல ஒரு இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர்னா யாரு? உங்களுக்கு வந்து எப்பவுமே இவர் வந்து எனக்கு எல்லாமே சொல்லிட்டே இருப்பாரு. ஆமா, எனக்கு அப்படின்னா நம்ம முகேஷ்னு பின்னணி பாடல் இருக்காரு தெரியுங்களா, வேரஸ்த பாட்டிலாம் பாடினவர். ஆமா, அவரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு, சின்ன வயசுல இருந்து பழக்கம். அவரு நான் ஏதாவது வீடியோஸ் எதனா பார்க்கும்போது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணி மச்சான் அது நீ வந்து ஒரு இதுவாக இருக்குது சரி பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. சூப்பர். ஆமாம். அண்ட் அடுத்து வந்து உங்களுடைய இப்போ நீங்க பாடல் பாடுறீங்கன்னு நிறைய பேர் தெரிஞ்சு போச்சு. அடுத்து மாமா பாக்கியா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வேற ஒரு திறமை அப்படி என்ன அப்படிங்கறத நாங்க பார்க்கணும், ரொம்ப ஆசையா இருக்கோம். அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்காது? இருக்கு. நான் மெமிக்ரி நல்லா பண்ணுவேன், ஓரளவுக்கு பண்ணுவேன். சூப்பர். எப்படி இருந்து எங்க இருந்து ஆரம்பிச்சு? அது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலியமா தான். அவரு சொல்லுவார், இந்த மாதிரி இந்த கரகாட்டக்காரன்ல சண்முக சுந்தரம்னு ஒரு அது மாதிரி அவர் பேசுவாரு. அவர் பேசி கேட்டு எனக்கு அது நீங்க என்ன அது வந்து அவங்க அந்த காந்திமதி அம்மா கிட்ட பேசுவாரு. அக்கா உனக்காக நான் 7 வருஷம் ஜெயில இருந்தேக்கா, எனக்கு எப்படி நடிச்சாங்க தெரியுமாக்கா, 8 வயசுலேயே மிச்சாங்கக்கா அப்படின்னாரு. அந்த மாதிரி அந்த வாய்ஸ். ஆமா, வேற யார் வாய்ஸ் ட்ரை பண்றீங்க? அதுக்கப்புறம் இந்த முதல் மரியாதையில ஒரு வயசான பெரியவர் ராதாவுடைய ஃபாதரா வருவாரு. எனக்கு ஒரு உபதலி ஆகணும் சாமி அப்படின்னு அந்த மாதிரி செக்யூரான வாய்ஸ் எல்லாம் பண்ணுவேன். இப்போ வாய்ஸஸ் வந்து இந்த மாதிரி டயலாக்ஸ் லைட்டா பாட்டுக்குள்ள கொண்டு வராங்கல்ல சார், அதுக்கு இதெல்லாம் உதவி செய்யும். ஆமா கண்டிப்பா. ஏன்னா அதுக்கு தனியா இன்னொருத்தர் நம்ம வர வச்சு இது பண்றதுக்கு நீங்களே பண்ணும்போது ரொம்ப லைவ்லியா இருக்கும்.
சூப்பர் அண்ட் இப்போ ரீசெண்டா பாடினக்கூடிய நம்ம கோவிட்க்கு அப்புறம் சிங்கர்ஸ் ஐ மீன் எல்லாருக்குமே கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான் நடந்துட்டு இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு அடுத்து முதல்ல பாடின மேடை எது சார் இந்த இடத்துல பாடினீங்க? மேடை இல்லை, ஒரு லைவ் ஷோ ஒன்று பண்ணோம் நம்ம இது ஃபாரின் கண்ட்ரீஸ்க்காக. சரி, எங்கே பண்ணீங்க? ஸோ இங்கே ஒரு ஸ்டூடியோவில் தான் பாடினோம். அது அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஓ, லைவா எடுத்து அப்படியே லைவ் அங்கே பாடுற மாதிரி. டோக்கியோ தமிழ் சங்கம் அப்படின்னு ஒரு ஹரி சார்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய இது ஒன்று பண்ணோம். நிறைய பண்ணியிருந்தோம் அந்த டைமில். அதில் வர ஃபண்ட் எல்லாமே மியூசிஷியன்ஸ்க்காக கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பண்ணோம். சூப்பர் சார். அண்ட் நீங்கள் வெளிநாடுகள்லாம் போய் பாடிருக்கீங்களா சார்? வெளிநாட்டில் பாடும்போது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அவங்களாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஏன்னா அந்த பாட்டெல்லாம் ரொம்ப நேரத்தில் கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்களாம் ரொம்ப ரசிப்பாங்க. எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நான் லண்டன்ல இருந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. நான் முகேஷ் சொன்னேன் இல்லைங்களா, அவரு அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து நான் ஒரு 10 பேர்கிட்ட ஃபோன் கொடுத்தாரு. 10 பேரும் வந்து என்னோட புள்ளினங்காலுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே. சார் எப்படி சார் பாடினீங்க, அவ்வளோ ஒரு இதுவாக பாடிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் பேசி ஏற்பாடு பண்ணி என்னை லண்டனுக்கே கூப்பிட்டு போனாங்க ஒரு வாட்டி. ஓ சூப்பர் சார். எல்லாரும் மீட் பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ எல்லாரும் மீட் பண்ணி அதை சொல்றாரு ஒருத்தர். நான் இப்போ காரில் ஏறினோடனே ஃபர்ஸ்ட் புள்ளினங்கால் தான் சார் ஓடுவோம். காலையிலே எழுந்த உடனே அந்த பாட்டை நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது வந்து எனக்கு கிடைச்ச வெற்றி இல்லை, ரஹ்மான் சாருக்கு உண்டான ஒரு இது வெற்றி. கண்டிப்பா அது உங்களுடைய பங்கு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் அதுக்கடுத்து வந்து உங்களை நாங்க எப்போ திரையில பார்க்கலாம் நடிகரா? இப்போ கூட ஒரு வாய்ப்பு வந்துச்சு, அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா அந்த ஒருத்தர் பாடி நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சது, அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம ரஹ்மான் சார் மேலே வந்து அவர் ஃபேமிலிக்கே எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆயிடலாம். அண்ட் அவரே நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, எனக்கு எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு. சமீபத்தில் அவங்க அம்மா தவறியிருந்தாங்க. அவங்க பேசிட்டீங்களா சார்? ஐயோ, எங்களுடைய என்ன சொல்றது, எங்களுடைய ஆன்மீக குருவே அவங்க தான் நிறைய சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லா பாடுப்பா, பயப்படாத, ரஹ்மான்கிட்ட வந்து பயப்படாம பாடு, ஏன்னா அப்போதான் ஒரு எடுத்துப்பாரு, அடுத்த இதுக்கு கூப்பிட்டு போவாருங்க, பயப்படாத அப்படின்ட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. நீ நல்லா பாடுற, நல்லா திறமை இருக்குது, திடீர்னு உனக்கு ஒரு வாய்ப்பு வரும். அவங்க சொன்னதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. திடீர்னு உனக்கு ஒரு வாய்ப்பு வரும், திடீர்னு நீ பெரிய ஆகிடுவாப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. நல்லா சம்பாதிக்கணும்ப்பா, வயசு இருக்கும்போது ஆமாம், நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் ஒரு குரு மாதிரி வச்சுங்களேன். எனக்கு பொன்னேரி வாப்பான்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் குரு. அதுக்கப்புறம் இவங்க தான். ஆமாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருக்கும் இந்த லாக்டவுன்ல இன்னொரு கஷ்டம் ஆகி போச்சு. என்னன்னா நம்ம பெரிய ஒரு பாடகர் எஸ்பிபி சார், அவர் பாடதே இல்லை, ரெக்கார்ட் பிரேக்கிங்லாம் பண்ணிட்டாரு, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பிரேக்கிங். அண்ட் அவர் இறந்துட்டாரு. அண்ட் அந்த செய்தி உங்களுக்கு எப்படி பார்த்தீங்க? ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா அது ஊர்ல இல்லை, எங்க நான் இப்போ வெளியூர் ஒரு ஃபேமிலி மீட் பண்ணுறது, ஃப்ரெண்டை மீட் பண்ணுறது அப்போ இருந்தேன். என்னால் திருப்பி ரிட்டர்ன் வர முடியல. இல்லைனா வந்து கண்டிப்பாக அவருடைய இதிலலாம் கலந்துட்டுருப்பேன். ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு குரு அப்படின்னா அவர் தான். நாங்கள் யார் வாய்ஸை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய வாய்ஸ் தான். அவர் வாய்ஸ் கேட்டு பாடி கச்சேரிகளை பாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நாங்கள் இப்போ நீ வரைக்கும் பாடிட்டு இருக்கோம். நிறைய பேர் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வா காதோடுதான், அங்க வந்து ஒரு ஸ்லைட்டா ஒரு லைட்டா ஒரு ஸ்லைட்டா ஒரு இது கொடுத்துருப்பாரு, காதோடுதான். ஏன்னா காதோடுதான் பேசுறாங்க, காதோடுதான் கிட்டக்க பேச நீ பேசும் நீங்காத ஆசை நீங்காத ஆசை, அந்த மாதிரி அவருக்கு வந்து கத்துக்கிட்டு எல்லாமே. நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, சார் அப்படியே எஸ்பிபி வரையே போறீங்க சார் அப்படின்வாங்க. அவருடைய ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு அந்த இந்த பாட்டு மூச்சு விடாம பாடக்கூடிய, அது ஒரு விஷயம் நீங்க ட்ரை பண்ணி வரணும். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கண்ணிப்பாவையின்றி 7 ஸ்வரம் தான் பாடுமோ, பெண்மை இன்றி மண்ணே இன்பமேதடா.
கண்ணை மூடி கனவில் வாழுமானிடா, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, என்னும் கண்ணி பாவையின்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ. இது யார்கிட்ட பாடி காட்டிருக்கீங்களா? அப்படியே கண்ண முடிட்டு நம்ம கேட்டோம்னா எஸ்பிபி சார் வாய்ஸ் அப்படியே இருந்துச்சு. விமன் இருக்காங்க சார், உமன் சிங்கர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம எல்லாரும் மறந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க ரொம்ப பிடிச்ச பாருங்க. நிறைய பேர் பிடிக்கும். யாரை சொல்றது? ஜானகி அம்மா, சுசீலா அம்மா, இவங்க எல்லாரும் எல்லாருமே பிடிக்கும். 3 பேர் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சிங்கர்ஸ் எல்லாம். அதுல ரொம்ப முக்கியமா வந்து ஜானகி அம்மா தான். அவங்க ஃபீல் வந்து யாரும் பாடம் அந்த அளவுக்கு பாடம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஜானகி அம்மா பாடுங்க. சின்ன தாயவன் தந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே, சொல்லவோ ஆராரும் நம் சொந்தங்கள் யார் யாரோ, உந்தன் கண்ணில் ஏந்தா நீரோ, சின்ன தாயவன் தந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. ஒரு கோயில் ப்ரோக்ராம்ல பாடுங்க. அப்படியா? சூப்பர். பாடக்கூடிய ஒரு பாகியம் கிடைச்சது. சூப்பர் சார். அண்ட் உங்களை மாதிரி இப்போ நீங்கள் ராக்ஸ்டார் கோலில் பார்த்து நிறைய பேர் வந்து உங்களை மாதிரி ஆகும், ஒரு மாதிரி ஆகும் சார். கஷ்டப்பட்டு தான் வேலை இருந்தார், கச்சேரிகளில் பாடி அதுக்கப்புறம் வேலை இருந்தார். இப்போ புதுசாக வரக்கூடிய இளைஞர்கள் யார்கிட்ட இருக்கட்டும், அவங்க சிங்கர் ஆகும் நினைச்சு பயந்துகிட்டே இருப்பாங்க, உள்ளே இருப்பாங்க. அவங்க என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இன்னும் எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சார்? அதான் நான் சொன்ன மாதிரி முதல்ல சொல்லிட்டேன், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அவ்வளோதான். அது ப்ராக்டிஸ் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களை வந்து இன்னைக்கு கை கொடுக்கலாம் கூட எப்படி என்னைக்காவது ஒரு நாள் உங்களை வந்து தூக்கி விடும். கண்டிப்பாக. சூப்பர். ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் வந்து எங்கள்கிட்ட பொறுமையாக ரொம்ப அருமையாக பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களை நாங்கள் டெய்லி வந்து ஜி தமிழில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. நீங்கள் அந்த டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேண்டிட்டு இருப்பாங்க. சரி, இதுதான் வின் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது நாங்களும் ஒருத்தர். ஸோ நீங்கள் வின் பண்ணணும் கண்டிப்பாக. அண்ட் இன்னும் நிறைய பாடல் பாடணும். ரகுமான் சார் அடுத்து என்னென்னலாம் படங்கள் பாடுறாரோ அந்த படங்கள்லாம் நீங்களும் பாடணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நீங்களும் ரொம்ப அருமையாக கேள்வி கேட்டீங்க. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துங்க. ரொம்ப நன்றி சார். உங்களோட கலைஞர்கள்லாம் இன்டர்வியூ எடுக்கிறது எங்களுடைய பெருமை. தேங்க்யூ. தேங்க்யூ. தூய கல்ச்செக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில்.